ஹாய்ப்பா எல்லாம் என்ன பண்றீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சண்டே எல்லாம் ஹரிபரியா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ரெண்டாவது ஹரிபரியில எல்லாம் நல்லா பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ரெண்டாவது நான்வெஜ்ஜஸ் எல்லாமே நீங்க வாங்கி சமைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சாப்பிட்டும் இருப்பீங்க. நம்ம வந்து இப்பதான் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிருக்கோம். சரி, இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா நிறைய பேர் கேட்ட அந்த கொலுசு வீடியோ, கொலுசை பத்தின டீட்டெயில் வீடியோ தான். சரி, இந்த கொலுசு எப்படி வாங்க போனோம், எதனால இதை வாங்கி கொடுக்குறாங்க, இது என்ன ரேட்டு எவ்வளோன்றத வீடியோக்குள்ளே போயிடலாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலான மாம் அண்ட் டாட்டர் 677 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோக்கு ஹைப் கொடுங்க. ஹைப் கொடுங்க. சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? இந்த கொலுசு, எனக்கு வந்து கொலுசு வந்து பாத்தீங்கன்னா நான் இவ்வளவு பெரிய மொத்தமா ஒரு கொலுசு வச்சிருக்கேன். அது வந்து 1 கிராம் 77 ரூபா இருக்கும்போது அது வாங்கினேன். அது இவ்வளவு பெரிய மொத்தமா வச்சிருக்கேன். அது என்ன ஆகுதுன்னா, போட்டா என்னோட காலில் வந்து 4வது விரல் மரத்து போற மாதிரி ஆயிடுது. அது என்ன வெயிட் அதிகமா இருக்கு, அது மரத்து போற மாதிரி ஆயிடுது. அதனால அது இங்கே இல்லை, எங்கள் அம்மா கூட, எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது. அதனால் இல்லைனா இப்போயே உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். அதனால் வந்து அந்த கொலுசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டில் இருக்கிறதுனால என்னால் அதை ரெகுலராக போட முடியல, கால் மரத்து போகிற மாதிரி ஆகிடுது. சரி, இப்படி இருக்கும்போது என்னென்னா, என்னோட ராசி சிம்ம ராசிப்படி வெள்ளி பொருட்கள் நான் வந்து உடலில் வந்து வெள்ளின்றது அணிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு என்ன இந்த மெட்டி போட்டிருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்து இந்த கொலுசு மேலே எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஈர்ப்பு இருக்குது. மொத்தமாக போடணும்னு ஃபஸ்ட்டு சரவணா ஸ்டோர்ஸ்லேயே நான் வந்து இவ்வளோ பெரிய மொத்தமான கொலுசு வாங்கினா அதை எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டேன். அதுவும் ஒரு தடவை, ஏன்னா அது போட முடியல. ரெண்டாவது வாங்கினேன், அது வந்து இப்படி கிடக்குது, அங்கே இருக்குது. சரி, அதனால அது மெல்லிசா இனிமேல் ஒன்று வாங்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் வச்சிருந்தா அது பிஞ்சிருச்சு. அது வந்து அந்த தோடு ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று புதுசாக ஒரு தோடு வாங்கினேன் பார்த்தீங்களா, அப்போ அதை வந்து போட்டுட்டு வாங்கிட்டேன். அது அட்ஜஸ்ட்மெண்ட் டைப், நம்ம பிரேஸ்லெட் மாதிரி புது மாடலா இருந்தது, நல்லா தான் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்தது. அதனால அதை கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணேன். சரி, அதுக்கப்புறம் நம்ம காலில் கொலுசு போட்டால் நம்ம நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு போன தடவை நாங்கள் ஊத்துமலைக்கு போனோம் பாருங்க. தேய்பிரை அஷ்டமி வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ நாங்கள் ஊத்துமலைக்கு போயிட்டு வரும்போது சரி இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், வெள்ளிக்கிழமை தேய்பிரை அஷ்டமி, இன்னைக்கு பைரவரோட உகந்த நாள், நம்ம ஒரு வெள்ளி கொலுசு போய் வாங்கலாம் கண்ணு. எங்கள் வீட்டு பக்கத்தாக்க பாவை ஜுவல்லர்ஸ்னு ஒரு அதானே கண்ணு, பாவை ஜுவல்லர்ஸ்ல போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு போனால் அன்னைக்கு வந்து நகையோட வெள்ளியோட விலை வந்து 270 சில்லரோ என்னமோ இருந்தது. ஏமா இல்ல அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. 249 ரூபாய், 4000 ரூபாய், 5000. நான் எடுத்துட்டு போனது 2000 ரூபாய். நான் அந்த ஞாபகத்திலே எடுத்துட்டு போறேன். அந்த கொலுசுல பெரிய இவ்வளோ 300 கிராம் கொலுசே கிட்டத்தட்ட வந்து 35,000 தான் வாங்கினேன். ஏன்னா 77 ரூபா தான் இருந்தது. இப்போ இவ்வளோ ரேட்டு. நான் என்னடா இது, நம்ம வாங்க இப்போ எடுத்துட்டு போன காசுக்கு மெட்டி தான் மெட்டி கூட வாங்க முடியாதாட்டங்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கிராம் 1 கிராம் தாங்க வெள்ளியா 1 கிராம் வெள்ளி காயின் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிட்டோம். ஆனால் எனக்கு அது மனசுல இருந்தால் கல்பனா மனசில் அது இருந்திருக்குது போல இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட அந்த ப்ராஜெக்ட் பண்ணுற காசுல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு. நீங்கள் ஆக்சுவலி ப்ராஜெக்ட்னு சொல்கிறதுனால நிறைய பேர் இது பண்ணிக்கிறாங்க. அது ப்ராஜெக்ட் கிடையாது, இட்ஸ் கைண்ட் இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ணதுல எனக்கு காலேஜ்லேயே பண்ணதில் எனக்கு அமௌண்ட் வந்துச்சு. அந்த மாதிரி அவங்க பண்ணுறதுனால பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு என்ன பண்ணுச்சுன்னா, கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்க போறாங்க. நான் போனேன் இந்த வெள்ளிக்கிழமை தான் சமையலெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இப்படி படுத்துட்டு இருந்தேன், தூக்கம் வந்துச்சு, படுத்துட்டு இருந்தேன். வாங்கம்மா நம்ம ஒரு இடத்துக்கு போகலான்னு வச்சு, எங்கே கண்ணே அப்படின்னு கேட்டேன். இல்லை நீ வாமான்ட்டு, சரி நான் எப்பயும் போல விளக்கேற்றி நான் ஏதோ சாப்பிட, எப்பவுமே நாங்கள் என்ன பண்ணுவோம், ஏதாவது இந்த மாதிரி சின்ன தீனி குறிக்க தானே போவோம், சரி சாப்பிட தான் கூப்பிடுது போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு சரி போலாங்கன்னு சொல்லிட்டு நானும் ரெடி ஆகிட்டேன். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நேரம் மங்களன் மங்களுக்கு விடுமா வண்டி அடிச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு மங்களன் மகள் விட்டேன். என்னது இது மங்களன் ஏதோ வாங்க போகிறோமா என்னன்னு தெரியல, இல்லை இது ஏதாவது அதுங்க அங்கே நோட்டு பேனாலாம், இந்த பிள்ளைக்கு பேனா நோட்டு இதெல்லாம் ரொம்ப தேவைப்படும் எப்போவுமே. அது எப்போதாலும் அதுக்கு ஒரு ஆசை, அந்த இதில் இப்போனாலும் பேனாலாம் வரலாம். சரின்னு சொல்லிட்டு பார்த்தா கொலுசு செக்ஷனுக்கு கூப்பிட்டு போச்சு. எனக்கு ஒரே ஆசை என்னால் நெஞ்சுக்குள்ளே வந்து நெஞ்சு வரைக்கும் வந்துச்சு, தொண்டை வரைக்கும் வந்துச்சு அழுக. அது வந்து என்னதான் இருந்தாலும் நீங்கள் எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதுவுமே வந்து வாங்கி தர மாட்டாங்க. நான் வந்து பெரிய பிள்ளை வீட்டுக்கு, நான் பெரியவ, நான் தான் வந்து எல்லாருக்கும் வாங்கி தரணும். என் மனசில் அதே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு யாரும் வாங்கி தரணும்னு அவசியம் இல்லை, நம்ம தான் அவங்களுக்கு வாங்கி தரணும். ஆனால் என்னன்னா, எங்கள் தம்பி வந்து தீபாவளி பொங்கல்லாம் எனக்கு வந்து காசு கொடுப்பான். அவன் ஒருத்தர் தான் எனக்கு காசு கொடுப்பான். மற்றபடி ஏன்னா என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் எனக்கு கொடுப்பாங்க. மற்றபடி நான் யார்கிட்டையும் எதிர்பார்க்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யாரையுமே ஃபினான்ஷியலாக டிபெண்ட் பண்ணி இருக்கவே மாட்டேன். ஆனால் என் பொண்ணு வந்து அந்த இடத்துல வாங்கும்போது தொண்டை வரைக்கும் எனக்கு அழுகாச்சு வந்துச்சு. கடையில் நான் அப்படியே அழுகாமல் இருந்தேன். அவன் என்ன 2000 ரூபாய் இல்லைங்க 1000 ரூபா போட்டு ஒன்று வாங்கி கொடுத்தா கூட நம்ம பெற்ற பிள்ளைங்க அவங்க இன்டர்ன்ஷிப் பண்ணி சேமி நம்ம அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணும் அந்த ஒரு எண்ணமாவது எங்கள் பிள்ளை மனசில் இருந்ததை விட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா பார்த்தீங்களா, அப்போ தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அம்மா கொலுசு வாங்கதாம்மா வந்திருக்கோம் உனக்கு தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் வந்து பாருங்கள் காசு சேர்த்து வச்சு 10,000 ரூபாய் கிட்டத்தட்ட சேர்த்து வச்சிருக்காங்க. 10,000 ரூபாய் சேர்த்து நான் கொடுக்குற காசு, அவளுக்கு வந்து இந்த மாதிரி மாமா எங்கள் தம்பி கொடுக்குற காசு, அவங்க இன்டர்ன்ஷிப் பண்ண காசு, இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு 10,000 ரூபாய் சேர்த்து வச்சுட்டு கடையில் கூட்டிகிட்டு போய் அம்மா 4000 5000 அன்னைக்கு வாங்க முடியாமல் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு போனால் அன்னைக்கு 260 ரூபா 1 கிராமுங்க.
ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி பரவாயில்லம்மா நீ செலக்ட் பண்ணு, எனக்கு வந்து மெல்லிசா போடணும், ஏன்னா ஏற்கனவே மொத்தமாக இருக்குன்ட்டு மெல்லிசா போடணும்னு சொல்லிட்டு இந்த கொலுசு தான் வாங்கியிருக்கேன். இது பாருங்க, இப்போ நடந்தால் சத்தம் கேட்குது, இந்த மாதிரி ஜல்லு ஜல்லுன்னு போடவே முடியாது. எனக்கு கொலுசுல சத்தமே இருக்கக்கூடாது, நடக்கிறதே தெரியக்கூடாது, அந்த மாதிரி நினைப்பேன். இந்த மாதிரி வாங்கினேன். இது நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த குழந்தைங்களுக்கு அரணாக்குடி பின்றோம்ல, அந்த மாதிரி நல்லா வெயிட்டும் நல்லா இருக்கு. இது வந்து 35. நான் ஆக்சுவலி செலக்ட் பண்ணல, எங்க அம்மா தான் பார்த்துட்டு செலக்ட் பண்ணாங்க. இது லைக் இதுதான் வாங்கணும்னு சொல்ல, அவங்க எது வாங்கினா இதுதான் நான் செலக்ட் பண்ணேன். எனக்கு என்ன பிடிச்சிக்கோ அதுதான் நான் செலக்ட் பண்ணேன். அப்போ வந்து எங்கள் பொண்ணு சொல்லி, உனக்கு என்ன பிடிச்சிக்கோ நீ செலக்ட் பண்ணுமா அப்படின்னா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து இதை செலக்ட் பண்ணிட்டேன். என்னதான் இருந்தாலும் அது என்ன சொல்கிறது, குழந்தைங்க வந்து காசு வச்சுக்கிட்டு நம்மளை கூட்டிகிட்டு போய் நம்மளை வந்து திருப்திப்படுத்தி வாங்கி கொடுத்து அவங்கள அழகு பார்க்கணுன்னு அவங்களுக்கு இந்த வயசுலேயே ஒரு எண்ணம் உருவாயிருக்கு பார்த்தீங்களா. எனக்கு உண்மையிலே நான் பெருமைப்படுறேங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. நான் வந்து ஒரு தாயாக நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரி, இதனோட ரேட்டு, இதனோட வெயிட் வந்து 35 கிராம் 500 மில்லிகிராம். 35 கிராம் 500 மில்லிகிராம் இருந்தது. ஸோ பில்லு வந்து பார்க்கலாம், இருங்க எடுக்கிறேன். மங்களன் மங்கலில் தான் வாங்கினோம். இந்த பர்ஸு கொடுத்தாங்க, இந்த மங்களன் மங்கலில் இந்த பர்ஸு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ முன்னெல்லாம் வந்து கொலுசுலாம் வாங்கினா டப்பாவில் போட்டு தருவாங்க, இப்போலாம் இந்த மாதிரி கவரில் போட்டு கொடுத்தாங்க. சரி ஓகே, எதில் கொலுசெல்லாம் டப்பாவில் போட்டு தருவாங்களா? ஆமாம், கொடுக்க மாட்டாங்களா? இப்படி கொடுத்தாங்க. சரி ஓகே, நான் வாங்கிட்டேன். இதனோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலலாம் கவரில் போட்டு தருவாங்க. பில்லு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ வந்திருக்கு. அங்கே இது இருக்கு, பேர் இருக்கும். இங்கே கொடுங்க ஒரு நிமிஷம். ஒரு கிராம் வந்து 260 கிராம் 260 ரூபாப்பா. 35 கிராம் 500 மில்லிகிராம் இருக்கு. அப்போனா கணக்கு போட்டுக்கோங்க. 35 கிராம் 500 மில்லிகிராமுக்கு எவ்வளோ கணக்கு போடு. அப்போ 25 கிராம் 900 மில்லிகிராம். 35 கிராம் 900 மில்லிகிராம். ஒரு கிராமோட விலை 260 ரூபாய். மல்டிபிள் அதை மல்டிப்ளை பண்ணி போட்டா வந்து ஒரு 9334 ரூபாய் வருது. ஜிஎஸ்டி 3% இதுக்கு போட்டீங்கன்னா 280 ரூபாய். 280 ரூபாய் ஜிஎஸ்டி. அதாவது செய்கூலி சேதாரம் கிடையாது, ஜிஎஸ்டி மட்டும் தாங்க. ஆமா. ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 9614 ரூபாய். 9614 அவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி கேட்டதுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி லெஸ் பண்ணி 9500 ரூபான்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்தாங்க. 9500 ரூபாய் கொடுத்தாங்க. 10,000 ரூபாய்க்குள்ள கொண்டு வந்து 9500 ரூபாய்க்கு கொலுசு வாங்கி கொடுத்துட்டு 500 ரூபாய் நான் தான் அந்த நேரத்தில் வந்து சரி ஐயோ என்னடா நம்ம புள்ள வந்து இப்படி வெள்ளிக்கிழமை நாளதுமா அந்த சுக்கிர உரையில எங்க புள்ள வந்து எனக்கு இதை வாங்கி கொடுத்துச்சுங்க. உண்மையிலே முருகரோட அந்த மாதிரி ஓரெல்லாம் எதுவுமே தெரியாது இல்லைங்க, எனக்கு அது நான் அதை பார்ப்பேன். அதை வந்து கொடுத்தது எங்க புள்ள வந்து முருகர் படத்தை வச்சு அந்த வாங்கி என் கையில வந்து கொடுத்துச்சு. நான் அதை வாங்கி அந்த சுக்கிர உரையில அந்த காலில் போட்டேன். உண்மையிலே எனக்கு இந்த கொலுசு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப லைஃப் கிடைக்கும் பாருங்க. அந்த எங்கேயுமே விட்டு போகாது. நல்லா அரணாக்குடி போடுவாங்களா குழந்தைங்களுக்குலாம், அந்த மாதிரி தான் வாங்கினேன். ஆக்சுவலி ஃபேன்சி இருந்துச்சு அதுல. அது என்னது எனாமல் பூசினதா? எனாமல் போட்டதெல்லாம் நான் எதுவுமே வாங்கலைங்க. இனிமே நம்ம வந்து வாங்கக்கூடியது வந்து எனாமல் போட்டு எதுவுமே வாங்க, எதுவுமே வந்து யூஸ்லெஸ்ங்க. என் காலில் இருக்கிறது எனாமல் போட்டது தான், போயிடும் சீக்கிரம் போயிடும். அதனால வந்து இதை வந்து கொலுசு வாங்கியாச்சு. எங்கள் பொண்ணு வாங்கி கொடுத்தது இந்த பில்லில் வந்து பில்லோட கொடுத்தாங்க. வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக வந்துட்டேன். என்ன சொல்கிறது, ஒரு பழம் ஒரு இது வரும், ஒரு திருக்குறள், தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லி வருவோம். அந்த மாதிரி என் பொண்ணை வந்து நானே பாராட்டேன், என் கண்ணே பட்டுருச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷங்க. என்னதான் நம்ம பிள்ளைங்க ஒரு சின்ன பொருள் வாங்கி சந்தோஷம் வரும்ல, அது மாதிரி நானும் சந்தோஷப்பட்டேன். எனக்கு இந்த கொலுசு நல்லா இருக்கா. அன்னைக்கு நேற்று மினி விளாக்ல போட்டிருந்தேன். இதை வாங்கி தந்ததுக்கு தான் எங்கள் அம்மா இன்னைக்கு ட்ரீட் வைக்கிறாங்க, என்னை வந்து படத்தை கூட்டு போய். சரி, அது சாயங்காலம் பார்த்துருவோம். இருக்க இப்போ போட்டே காமிச்சிடுறேன், ஒரு நிமிஷம் போடுங்க. வா, கொலுசு போட்டேங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் தளரும்னு சொன்னாங்க, அதனால தான் வந்து இப்போ இவ்வளோ வாங்கியிருக்கு. தளரும் நல்லா இருக்கு, வெயிட்டும் நல்லா பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு கால் வலி இல்லாமல் இருக்கும். நல்லா இருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், இந்த கொலுசு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், எனக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். என் பொண்ணு வாங்கி கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்காங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த சந்தோஷத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இதில் வர கமெண்ட்ஸு கன்ஃபார்மாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நன்றிப்பா. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மாமன் டாட்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.